Hello squad, welcome back to the video. So far செம்மையா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆஃப்டர் லாங் டே நான் வந்துட்டு வீடியோ வந்துட்டு ஷூட் பண்றேன். ஐ நோ நான் வந்துட்டு ஒரு 3 வீக்ஸ் வந்துட்டு ரெகுலராகவே இல்லை எனக்கு தெரியும். பட் ஆனால் இந்த ரீசன் பிஹைண்ட் இட் உங்களுக்கு எல்லாம் நல்லாவே தெரியும். நான் வந்துட்டு போஸ்ட் கூட போட்டு கமெண்ட்ஸ் கூட போட்டு நினைக்கிறேன் இன்னைக்கு இந்த மாதிரி செம் எக்ஸாம்ஸ் இருக்குன்ட்டு. இப்போ கூட இருக்கு ஸ்குவாட். ஆனால் இன்னைக்கு ஒரு எக்ஸாம் முடிஞ்சு இதுக்கப்புறமா ஒரு 10 நாள் ஹாலிடே இருக்குது. ஸோ அதனால தான் வந்துட்டு நான் பண்றேன்னு. இல்லைன்னா வந்துட்டு இதுவும் கஷ்டம் தான் பண்றதுக்கு. ஸோ எல்லாருமே தமிழ் பார்த்து தெரிஞ்சிருக்கும் இது என்ன வீடியோன்ட்டு. ஆப்வியஸா பிலேட்டட் ஹாப்பி பர்த்டே டு தளபதி விஜய். நான் வந்துட்டு அவரோட பர்த்டே அன்னைக்கு வந்துட்டு நான் விஷ் பண்ண முடியல அண்ட் வீடியோ கூட பண்ண முடியல. ஸோ டு பி வெரி ஹானஸ்டா சொல்ல போனா இந்த ஒரு இந்த ப்ரோமோ வந்துட்டு நான் ஆல்ரெடி பார்த்துட்டேன். 2-3 வாட்டி பார்த்துட்டேன். பட் இருந்தாலும் தளபதியோட ப்ரோமோ நான் பார்க்கலன்னா அது வந்துட்டு நல்லா இருக்காது. ஓகேவா? அது எனக்காகட்டும் இல்ல ஃபேன் அவங்களோட ஃபேன்ஸுக்கு ஆகட்டும். ஸோ நான் வந்துட்டு ஒரு மாதிரி கைண்ட் ஆஃப் துரோகம் பண்ண மாதிரி ஆயிரும். அண்ட் எஸ் இன்னொன்னு வந்துட்டு என்னடா பின்னாடி இதெல்லாம் வச்சுக்கிறேன்ட்டு நீங்க நினைச்சுக்கலாம். இது வரைக்கும் என்னோட பேக்ரவுண்ட் வந்துட்டு எப்பயுமே பாத்தீங்கன்னா ரொம்ப அசிங்கமா இருக்கும். அது எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி தான். என்னோட ப்ரீவியஸ் வீடியோஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இப்போ சரி புதுசா வாங்கின வக்கீல் அது வச்சு அது வாசிக்க கூட தெரியாது எனக்கு அவ்வளவா. பட் சும்மா வக்கீலான்னு சொல்லிட்டு வச்சுக்கிறேன். இது நல்லா இருந்துச்சுன்னா என் பேக்ரவுண்ட் நல்லா இருந்துச்சுன்னா ஒரே ஒரு கமெண்ட் போட்டு கூட சொல்லிட்டு இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா செம்ம வெயிட்டிங்ல இந்த வீடியோ இந்த ப்ரோமோ அனௌன்ஸ்மெண்ட் வருதுன்னு தெரியும். போஸ்ட் எல்லாம் போட்டுருந்தாங்க. அன்னைக்கு 12 o'clock நான் ஷார்ப்பா வந்துட்டு பார்த்துட்டு அப்படியே எடுத்து வச்சுட்டு பார்த்துட்டேன். ஏன்னா என்னால வீடியோ கூட பண்ண முடியல ஸ்குவாட். ஸோ எக்ஸாம்ஸ் இருக்கிறதால ரொம்ப எனக்கு வந்து டிஸ்டர்பன்ஸ் ஆயிடுச்சு. ஸோ அதனால தான் பண்ண முடியல. சரி சின்ன டைம் கிடைக்கும் போதெல்லாம் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு தான் இப்போ உக்காந்துங்கிறேன். பட் டோன்ட் வரி, எனக்கு 10 நாள் ஹாலிடே இருக்குது. இந்த 10 நாள்ல எவ்வளவு முடியுமோ என்னால அவ்வளவு கவர் பண்ண பாக்குறேன். ஸோ இன்னைக்கு வந்துட்டு 2 வீடியோ பண்ணலாம்ங்கிறேன். ஒன்னு வந்துட்டு நம்ம ஜனநாயகனோட இந்த ப்ரோமோ அண்ட் கூலி ஃபர்ஸ்ட் சிங்கிள் அப்டேட் வந்துட்டு இன்னைக்கு 6 o'clock கூட போறாங்க ஸ்குவாட். ஸோ அது கூட செம்ம வெயிட்டிங்ல இருக்கிறேன். என்ன அப்டேட் தெரியல. ஸோ வாங்க அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்த்தலாம். 3, 2, 1 கோ. என் நெஞ்சில் துடி இருக்கும். ஆக்சுவலா ஒரு 4-5 வாட்டி தான் பார்த்துட்டேன். செம்ம விஜுவல்ஸ் ஆக்சுவலா. ஃப்ரேம் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா லுக்கு கூட பயங்கரமா இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்துட்டு இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி ஹோப்ஃபுல்லா நம்மளுக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் அப்டேட்டா ஒரு வீடியோ அப்டேட்டா வந்துட்டு நான் ஒரு ஃபர்ஸ்ட் சிங்கிள் தான் நினைச்சேன். ஃபர்ஸ்ட் சிங்கிள் மோஸ்ட்லி ஒரு ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் பண்ணவங்க தான் நினைச்சேன். பட் ஆனால் சர்ப்ரைசிங்லி ஒரு ப்ரோமோவா ரிலீஸ் பண்ணவங்க எக்ஸ்பெக்டட் தான். பட் இருந்தாலும் நான் மோர் தென் த ப்ரோமோ ஐ கைண்ட் ஆஃப் எக்ஸ்பெக்டட் ஃபர்ஸ்ட் சிங்கிள். ஸோ ஓகே, பட் இருந்தாலும் எது வேணாலும் விட்டோம். பட் ஆனால் ஒரு நல்ல ப்ராடக்ட் விட்டாங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா இந்த படத்துக்கு ஐ திங்க் I don't know if you guys agree with me or not. யூசுவல் தளபதி விஜய் படத்தோட அந்த இப்போ ஈகரா வெயிட் பண்றோம் பாத்தியா. ஓ தளபதி விஜய்மா இப்போ வரதா அப்டேட்டா அந்த ஒரு இது கியூரியாசிட்டி இருக்கு பாத்தியா. என்னதான் அப்டேட் வருவாங்க, எப்படிதான் இருக்க போகுதுன்ட்டு. அது இந்த படத்துக்கு மிஸ்ஸிங் ஆகுது ஸ்குவாட். ஐ நோ அதோட ரீசன் வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அது மறுபடியும் சொல்லிட்டு உங்களுக்கு வந்துட்டு கஷ்டப்படுறதுக்கு எனக்கு பிடிக்காது. பட் இருந்தா நான் சொல்றேன், நான் வந்துட்டு ஓகே சரி எதுனா ரிலீஸ் பண்ணிட்டோம். பட் ஆனால் ஒரு நல்ல ப்ராடக்டா ரிலீஸ் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். மிக்ஸ்ட் ரிவ்யூஸ் வராம பார்த்த உடனே ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்லயே அப்பா போதோடா ஓகேடான்ற மாதிரி இருந்துச்சு. பட் ஆனால் இன்னொன்னு HV Note பத்தி நிறைய பேர் ஐயோ HV Note அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இவங்க சொல்றதெல்லாம் பார்த்து எனக்கே ஒரு கட்டத்துக்கு போயிட்டு ஐயோ சொதுப்பி வரோம் கரெக்டா பண்ணோம். ஏன்னா துணிவு நல்லா இருந்துச்சு ஸ்குவாட். அதுக்கு முன்னாடி வந்து வலிமை தான் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்துச்சு. பட் ஆனால் துணிவு நல்லா இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி அந்த தீரன் எல்லாம் பயங்கரமான படம். ஸோ தீரன் இந்த மாதிரி மூவி கைண்ட் ஆஃப் அந்த மாதிரி மூவி எடுப்பாரோ ஐ மீன் HV Note தந்த ஒன்னையும் அதுதான் மைண்டுக்கு வருது. பட் ஆனால் டபுக்குன்னு பார்த்தா பகவந்த் கேசரின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு வந்துட்டு ஐயோ என்னடா இதெல்லாம் பண்றீங்க டி, அவரோட ஃபேர்வெல் மூவிடா லாஸ்ட் மூவிடா கரெக்டா எடுங்க ஏன்னா ரீமேக்ன்ற மாதிரி தான் இருந்துச்சு.
பட் அதுக்கப்புறமா நிறைய ரூமர் ஸ்ப்ரெட் ஆச்சு. பகவான் கேஸ் தான் கொஞ்சம் பேர் இல்லன்னு சொன்னா, இருக்காத லாஸ்ட் ஃபிலிம் எப்படா ரீமேக் எடுக்குவாங்க, எப்படா தளபதி எப்படா ஒத்துக்குவாரு, அது பகவான் கேசரி மாதிரி எல்லாம் ஒரு படம். பகவான் கேசரி வாஸ் நாட் அ பேட் ஃபிலிம் அட் ஆல். ஓகே, அது எப்படி சொல்றது, அது குட்டும் இல்ல பேடும் இல்ல, அந்த மாதிரி படம். எனக்கு ஓகேஷான படம், ரொம்ப கல்வி ஊத்துற மாதிரி அந்த படம் மாதிரி எல்லாம் சத்தியமா இல்ல. கொஞ்சம் ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் கிரிஞ்சா இருந்துச்சு. பட் இருந்தாலும் நான் ஏன் இப்போ பகவான் கேசரி ரிவ்யூ பண்றேன். ஸோ கமிங் பேக் டு ஜனநாயகன், ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னு தான் இருந்துச்சு. பட் இருந்தாலும் ஒரு பக்கம் அந்த போலீஸ் ட்ரெஸ் அது இதெல்லாம் பார்க்க பகவான் கேசரி மாதிரி தான் இருக்கு. ஐ அக்ரி வித் தட். பட் காட்டின விஷுவல்ஸ் இருக்கு பாத்தீங்களா, சினிமாட்டோகிராஃபி ஆகட்டும், அந்த கலர் கிரேடிங் ஆகட்டும், எல்லாமே காட்டின அந்த ஒரு நம்மளுக்கு கொடுத்த அந்த ப்ராடக்ட் சாட்டிஸ்ஃபைட் ஆயிடுச்சு. ஸோ எனக்கு அது பிடிச்சிச்சு. அண்ட் தளபதியோட லுக்கு பயங்கரமாகுது. அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் நான் அனிருத்தோட மியூசிக் கேட்கும்போது ஏன் கம்பேக் இண்டியன் மாதிரி ஒரு தீம் மாதிரி இருக்குது, இருக்கக்கூடாதுன்ற மாதிரி தான் இருந்துச்சு. கேக்கோ அது வந்துட்டு ஆப்வியஸா அவங்க தெரியும் பிடிக்காதுன்ற மாதிரி எல்லாம் இல்லை. அப்படி இருந்தாலும் போ அவரே வந்துட்டு அது எல்லாம் ஷார்ட் ஆயிடும். ஸோ பட் ஈகர்லி வெயிட்டிங் ஃபார் திஸ் மூவி ஸ்குவாட். எதுவுமே சொல்ல முடியாது, அவ்வளோதான். யூ ஹேவ் டு அக்செப்ட் த ட்ரூத், திஸ் இஸ் ரியாலிட்டி. ஓகேவா? ஸோ அதோட லாஸ்ட் ஃபிலிம். அண்ட் ஐ மீன் நான் வந்துட்டு ஒன்னே என்ன சொல்றேன்னா, இந்த ட்ரோலு அபியூஸ் பண்றதாகட்டும் இதெல்லாம் விட்டு நான் இதெல்லாம் சொல்ற அளவுக்கு நான் பெரிய மனுஷனெல்லாம் இல்லை. பட் இதுதான் சொல்றேன், ஏன்னா நிறைய பாக்குறேன் சோசியல் மீடியாஸ்ல இவர் மேல ஆகட்டும், இல்ல இவர் ஃபேன்ஸ் அடுத்த ஹீரோஸ் மேல ஆகட்டும், அதெல்லாம் பண்றதெல்லாம் இருக்குது. பட் அதான் சொல்றேன், அதெல்லாம் இல்லாம அவரோட ஃபேர்வெல் மூவியே ஒரு ஃபேர்வெல்லா வந்துட்டு அனுப்பி விடுறது வந்துட்டு அவர் ஃபியூச்சர்ல படம் பண்றாரோ இல்லையோ அது வேற விஷயம். பட் ஆனா அவர் வாயால சொன்னது வந்துட்டு இதான் என்னோட லாஸ்ட் மூவி. ஸோ அந்த லாஸ்ட் மூவியா இருக்கணும் நம்மளுக்கு. ஸோ எனக்கு வந்துட்டு லியோ ஒருவேளை இந்த படம் நினைக்கிற மாதிரி போவலன்னா போவோம், இல்லைன்ட்டு இல்லை. பட் ஆனா ஒரு அந்த 100% அந்த 1% பாத்தீங்களா போவலன்னா லியோ வில் பை மை லாஸ்ட் மூவி ப்ரோ. லியோ வில் ஆப்வியஸ்லி பி மை லாஸ்ட் மூவி ஆஃப் தளபதி விஜய். அவ்வளவுதான், இதான் சொல்லணும்னு. பட் எனிவேஸ் ப்ரோமோல ஒன்னும் சொல்றதுக்கு இல்லை, பார்த்த எல்லாமே சூப்பர் ஆயிடுச்சு. தளபதி லுக்ல இருந்து மியூசிக்ல இருந்து ஃபர்ஸ்ட் டைம் மியூசிக் வந்துட்டு அவ்வளவா எனக்கு பிடிக்கல. பட் ஆனா போ ஆப்வியஸா அனிருத் எல்லாம் ஓகே எல்லாம் ஆயிடுச்சு. பட் காட்டின விஷுவல்ஸ் எல்லாம் சூப்பர் ஆயிடுச்சு ஸ்குவாட். ஸோ ஈகர்லி வெயிட்டிங் ஃபார் த ஃபிலிம். உங்களுக்கு வந்துட்டு இந்த வீடியோ எப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க ஸ்குவாட். அண்ட் ரெகுலரா வீடியோஸ் ட்ரை பண்றேன். அடுத்த வீடியோ சந்திப்போம். ஸ்டே டியூன்.